ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ குரூப் 2 ஏற்று வந்திருப்பீங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது குரூப் 2. தமிழே வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கொஷின் இல்லாமல் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருந்தாங்க. நான் ஒரு தமிழில் ஒரு 80, ஜிஎஸில் ஒரு 55 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 135 தான் வரும். என்ன தமிழில் கரெக்டாக போடல, தெரிஞ்ச கொஷினே நிறைய யோசிக்காமல் தப்பாக மாற்றி இது என்ன வரும் இது என்ன வரும்னு போட்டு வந்துட்டு அதுதான் தப்பு. நான் லாஸ்ட் இயரே குரூப் 2 குரூப் 4 எழுதினேன். ஸோ அப்பவும் சரி, இப்போ எழுதின குரூப் 2 குரூப் 4ம் சரி, இந்த பழமொழி அப்படின்ற அந்த டாபிக் மட்டும் எல்லாமே தப்பு. எனக்கு சுத்தமாக பழமொழியும் தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச பழமொழி அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு வித்தியாசம் கேட்குறாங்க. அதனால் இந்த பழமொழிகள் அப்படின்ற டாப்பிக்கில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பழமொழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து எது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கோ, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது மட்டும் செலக்ட் பண்ணி நான் எழுதி உங்களுக்காக வீடியோவை போடுறேன். உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காக தான் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க பாருங்கள். இதில் வந்து 21 பழமொழி இருக்குது. அவங்க பழமொழி கேட்கறது இல்லாமல் அந்த பழமொழிக்கான கரெக்டான பொருளையும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொருளும் பார்க்கலாம். உண்மை சொல்லணும்னா இது வந்து ரொம்ப பழைய காலத்து பழமொழி, அதாவது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழமொழி அப்படின்னால நம்மளுக்கு ஒரு சிலத்துக்கு பொருள் புரிய மாட்டேங்குது, அர்த்தம் புரிய மாட்டேங்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இருந்தாலும் அவங்க அந்த பொருள் தெரியலனாலும் ஒரு தடவை அந்த பழமொழியை கூட கேட்டுறாங்க. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு, அக்கமும் காசும் சிக்கனை தேடின்னு இருக்குது. இங்கே அக்கம் அப்படின்றது தானியத்தை குறிக்குது, காசுன்னா ஸோ காசு தான் குறிக்குன்னு நினைக்கிறேன். தானியத்தையும் காசையும் சிக்கனை தேடுன்னா இங்கே சிக்கனம் அப்படின்றது விரைவாகன அப்படின்னு பொருள் இருக்குது. ஸோ காசையும் தானியத்தையும் நம்மளுக்கு வேணுன்ற அர்த்தம், தேவைப்படுற அர்த்தம், சீக்கிரமாக தேடி சேர்த்துக்கணும் அப்படின்னு கொன்றை வேந்தனில் கொடுத்துருக்குது தான் இது ஒரு பழமொழி இருக்குது. ரெண்டாவது பழமொழி, அக்கால் போவதும் தங்கை வருவதும் அழகுதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் அக்கால் யார் தங்கை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதில் அக்கால் அப்படின்றது மூதேவி, தங்கை அப்படின்றது ஸ்ரீதேவி. அடுத்து தேர்டு, அக்னி தேவனுக்கு அபிஷேகம் செய்தது போல் இருக்கிறான். அக்னி தேவன் ஏற்கனவே கருப்பாக தான் இருப்பான். ஸோ அக்னி தேவனுக்கு பால் அபிஷேகமே பண்ணாலும் அவர் வந்து கலராக மாறுபோதில்லை. எப்படி பண்ணாலும் அக்னி தேவன் வந்து கருப்பாக தான் இருப்பான் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க, கருப்பாக அப்படின்னு. ஃபோர்த்து, இந்த பழமொழி வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். நான் இதுக்கு வந்து என்ன முழுசாக அந்த மீனிங் அப்படின்னு எனக்கு புரியல. பட் அக்னியை குளிப்பாட்டி ஆணை மேல் வைத்தார் போல், அகத்தி 1000 காய்த்தாலும் புறத்தியே. அகத்தினா இங்கே அத்தி மரத்தை குறிக்கலாம். அத்தி மரத்தில் 1000 காய் காய்ச்சாலும் அத்தி மரத்தை வீட்டு உள்ளே வளர்க்கக்கூடாதான். அதுபோல் தான் மனசுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இல்லை சோகம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வெளியே காட்டக்கூடாதான். 6வது, அகத்து பிள்ளை வீட்டு பிள்ளை, அடிக்க பிள்ளை அசல் வீட்டிலே. அகத்து பிள்ளைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க, அசல் வீடுன்னா பக்கத்து வீடு எதிர் வீடு அவங்க பசங்க. ஸோ அகத்து பிள்ளை வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பசங்களை மட்டும் நம்ம ஊட்டி வளர்க்குறோம். ஆனால் அடுத்த வீட்டு பசங்களை மட்டும் நம்ம அடிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே பொருள். அதாவது நம்ம வீட்டு பசங்களை ஒரு மாதிரி பார்க்குறோம், அடுத்த வீட்டுக்கு பசங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து 7வது, அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டமத்து சனி, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த எக்ஸாமே வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஓடி போயிருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, அந்த வேலையில் அவங்க பர்மனெண்ட் கூட ஆகிட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு ராஜா நிலைமையில் இருப்பாங்க, அவங்க லெவல் வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியே போதும், இதே படித்து கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. 8வது, அசலார் குற்றம் போல் தன் குற்றம் பார்த்தால் தீதுண்டோ மண்ணுயிர்க்கு. உண்மைதானே? நம்ம எப்படி அடுத்தவங்களுடைய குற்றத்தை நம்ம இது தப்பு அது தப்பு நீ பண்ணது தப்புன்னு சொல்கிறோமோ, அதுபோல் நம்முடைய குற்றத்தையும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா இந்த உலகத்தில் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அசைந்து தின்கிறது மாடு, அசையாமல் தின்கிறது அதாவது விழுங்கிறது வீடு. மாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புல்லை சாப்பிடும். ஆனால் வீட்டுக்கு எவ்வளோ காசு வந்தாலும் அது எங்கே வருது எங்கே போகுதுன்னே தெரியாது, அது பாட்டு கரைஞ்சி போயிட்டே இருக்கும். அதை தான் இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து 10வது, அச்சாணி இல்லாத்தேர் முச்சானும் ஓடாது. அச்சாணின்றது இங்கே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஜாப்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி நம்ம வேலை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாதவங்க, சும்மா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் வச்சுக்கணும், அது படிக்கணுன்ற அந்த கேம் இல்லாதவங்க ஒரு நாள் படிப்பாங்க, 2 நாள் படிப்பாங்க, 3 நாள் படிப்பாங்க, கண்டினியூஸாக அவங்க படிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, பார்த்துக்கலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அதே ஒரு எய்மோடு படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லைனாலும் 10 வருஷம் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு படிப்பாங்க. கண்டிப்பாக அவங்க பாஸ் ஆவாங்க. அதுதான் இவங்க சொல்கிறாங்க, அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாதுன்னு. 11வது, அச்சுக்கு போனாலும் அகப்பை அரைக்காசு. இங்கே அச்சு அப்படின்றது சுமத்ராவில் இருக்கிற ஒரு ஊரை சொல்கிறாங்க. நீ எங்கே தான் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் இந்த அரைஜான் வயிற்றுக்காக தான் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது, 5லே விளையாதது 50ல் விளையுமா? கண்டிப்பாக விளையாது. 5லே முடியலன்னா 50ல் எப்படி முடியும்? ஓடி ஆடி வேலை செய்கிற அந்த காலத்துலேயே வளைஞ்சி நிமிந்து வேலை செய்யாதவங்க 50 வயசு ஆன அப்புறம் அவங்களால வேலை செய்ய சுச்சுவேஷனே இருக்காது. அவங்களால் 50 வயசு ஆன அப்புறம் அவங்களால வேலையே செய்ய முடியாது. அப்போ போய் வளைஞ்சி வேலை செய்வாங்களா? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 5லே விளையாதது 50லே விளையுமா அப்படின்னு. அகல உழுவதை ஆழ உழு. இது நம்முடைய படிக்கிறதுக்கே கூட சொல்லலாம். நம்ம நிறைய ஒரு 10 புக்கு படிக்காமல் ஒரு 2 புக்கு படித்தா கூட அதுலேருந்து எந்த கொஷின் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. அகல உழுவதை விட நிறைய படிக்கிறதை விட ஆழ உழு. ஒரு 2 புக்கு கரெக்டாக படிச்சுக்கோ. அந்த 2 புக்குலேருந்து வர கொஷினை கரெக்டாக போடு போதும். அடுத்து 14வது, அகலக்கால் வைக்காதே. அகலக்கால்னால் என்னென்னா, நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் போட்டு ஒரு நாளைக்கே ஒரு நிறைய பெரிய லிஸ்ட்டு மாதிரி போட்டுருது. இல்லைனா ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு சேர்த்து ஒரு பெரிய லிஸ்ட்டு மாதிரி போட்டுருது. ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாமல் விட்டுருது. ஸோ நிறைய அகலமாக நிறைய போட்டு போனாலும் நம்மளால் ஒன்றுத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு டைம் டேபிள் போட்டு படித்தா முடியும். அகலக்கால் வைக்காதேன்றது அதுதான். 15வது, அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே வைகுந்தம். அதாவது அகழினா என்னது? பள்ளம். பள்ளத்தில் போய் ஒரு முதல்ல விழுந்து போச்சு. அதுக்கு தெரியாது அது பள்ளம் தண்ணி இருக்குன்னு. ஒருவேளை மழை காலம்னா தண்ணி இருக்கும், அது உள்ளவே தான் சுற்றிட்டு இருக்க முடியும். வெயில் காலம் வந்தால் என்ன ஆகும்? தண்ணி வற்றி அதுவும் சாகர நிலைமைக்கு போயிடும். ஆனால் அதுக்கு தெரியாது. அதை தான் சொல்கிறாங்க, அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே வைகுந்தம் அப்படின்னு. அதுக்கு தெரியலனாலும் நமக்கு என்ன தண்ணி இருக்குது, நம்ம எப்போ இருக்கிற போல் தான் இருக்கிறோம்னு சொல்லி சந்தோஷமாக தான் இருக்கும். 16வது, அங்குசம் இல்லாத ஆணையும் கடிவாளம் இல்லாத குதிரையும் அடங்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆணைக்கு அங்குசம் அது எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் குதிரைக்கு கடிவாளம் போட்டால் தான் அது அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜ் பற்றி கூட சொல்லுவாங்க, இவனுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டால் தான் இவன் அடங்கும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஸோ அதை இதோட மேட்ச் பண்ணிக்கலாம். 7, அங்கும் இருப்பான் இங்கும் இருப்பான் ஆக்கின சொற்றுக்கு பங்கும் இருப்பான். ஸோ இது ஒருத்தர் 2 பக்கமும் பேசி அவருக்கு லாபம் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கினாருன்னா அதை இதோட கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து 18வது, அஞ்சினவனுக்கு ஆணை அஞ்சாதவனுக்கு புனை. அதாவது அஞ்சினவனுக்கு ஆணைனா, இப்போ மேக்ஸ் பார்த்து நம்ம பயப்படுறோன்னா அந்த கொஷின் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அஞ்சாதவனுக்கு பூனை, அந்த கொஷின் கஷ்டமாகவே கூட இருக்கும். ஆனால் அவனுக்கு நல்லா போட தெரியும். அதனால் அவனுக்கு அந்த கொஷின் பார்த்ததும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இது அதோட மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து 19வது, 5 அடித்தால் சோறும் 6 அடித்தால் பாயும் அப்படின்னு இருக்குது. 5ன்னா 5 மணி அடித்தா சோறுனா சாப்பிடுவாங்க, 6 மணி அடித்தா பாய் போட்டு தூங்கிடுவாங்கன்னு நினச்சிக்கலாம். ஸோ இதில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். முதியோர்கள் பற்றி சொல்லது தான் இது. 5 அடித்தால் சோறும் 6 அடித்தால் பாயும் அப்படின்றது. அதாவது 5 பிள்ளை பெற்றவளுக்கு தலைச்சன் பிள்ளைக்காரி மருத்துவம் சொன்னலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 பிள்ளை பெற்ற அந்த அம்மாவுக்கு தெரியும் ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, என்ன பண்ணணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு குழந்தை பெற்ற தலைச்சன் பிள்ளைக்காரி 5 பிள்ளை பெற்ற அந்த அம்மாவுக்கு போய் மருத்துவம் சொல்கிறது கொஞ்சம் ஓவர் தான். அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 21வது, 5 3 உண்டானால் அரியா பெண்ணும் கறி சமைக்கும். இங்கே 5 3 நிறைய பேர் சொல்லுவோம்ல, 5 3 அடுக்கு இருக்குது உனக்குன்னா ஓட்டை அப்படின்வாங்க. ஸோ 5 3 வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கும்போது அதை வச்சு எதுவுமே தெரியாதவங்க கூட ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க, 5 3 உண்டானால் அரியா பெண்ணும் கறி சமைக்கும் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 20 பழமொழி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 30 40 வீடியோ போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5000 பழமொழிக்கு மேலே இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ப்ரீவியஸாக குரூப் 2ல் குரூப் 4ல் 2 கொஷின் வந்திருக்கு. 260 பழமொழியை சுருக்கி நான் 21 பழமொழியை கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக இருக்கிற மொத்த பழமொழியும் படிக்கணும் அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. பழமொழிகள் இருக்கிற அந்த பிடிஎஃபே போட்டிருக்கேன், வேணுன்றவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. நான் அதில் எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.